Hi, 17th July, Thursday, இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று பேசின வீடியோவில் இன்றைக்கான பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,228 தான் நான் கொடுத்துருந்தேன். அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் 25,158 கீழே. நெகட்டிவ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25,158. ஸோ இந்த ரேஞ்ச் தான் நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்காக நான் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு 17th ஜூலை மார்க்கெட்டு எக்ஸ்பெக்டிங்கே பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் நேற்று வீடியோ நான் என்ன சொன்னேன்னா, பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலும் மார்க்கெட்டை 25,262 தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே 25,262 ஃபர்ஸ்ட் கேண்டில் டிஃபன் பண்ணால் தான் அதுக்கடுத்து மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு வரவே இல்லை, வர விடும் இல்லை பியர்ஸ். அதுக்கு கீழே போன மார்க்கெட் ஷார்ட் கவர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் as well as the பாசிட்டிவ் ஓப்பனிங் சொல்லக்கூடிய 25,228 பிரேக் பண்ணுறாங்க. ஒரு half an hour வெயிட் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபைட் இருந்தது. அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ராடே லெவலில் செல்பில் கீழே ஸ்டேபிளான மார்க்கெட் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுது. டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ண கீழே லெவலிருந்து மார்க்கெட் எகைன் புல்ஸ் டிஃபன் பண்ணி மேலே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த மார்க்கெட்டை அவங்களால 25,228க்கு மேலே தாக்கு பிடிக்க எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, அது முடியல. அதுதான் ஆக்சுவல் ட்ரூத். இந்த 25,028 228 தக்க வச்சுக்கிறதுக்கான ரெண்டு பக்கமும் ஃபைட்டு தான் அது இருந்தது. நேற்று பேசின வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் மேக்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா 25,200. ஸோ ஓவரால் மார்க்கெட்டு இந்த 25,228லேருந்து 158க்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பைரி டே வேறு. டெஃபினட்டாக இதுக்கு தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பேசியிருப்போம். சாரி, போத் புல்ஸ் அண்ட் பிஎஸ் ட்ரை பண்ணுவாங்கன்றதை நம்ம பேசியிருப்போம். அதுதான் நடந்தது. என்டையர் மார்க்கெட்டிங் அதுதான் நடந்து முடிஞ்சது. அண்ட் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு ஃப்ரைடேவுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது இதே 25,228 அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,158. ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே தான், இந்த ஜோனை சுற்றி தான் ட்ரேட் அப்படிங்கிறது மண்டேலேருந்து நமக்கு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஷார்ட் கவர் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகலை, பிஆர் மார்க்கெட்டும் நம்ம ஸ்டேபிள் ஆகலை. ஸோ இந்த ரேஞ்சிலேயே அதுவும் ஃப்ளாட் டு நெகட்டிவாக நம்ம க்ளோஸ் ஆகிருக்கும். இதுதான் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்காக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரைடே பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சதுன்னா அதே கதை தான். அதாவது 25,228 பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா அது அடுத்து 25,432 சொல்லக்கூடிய ஷார்ட் கவர் மார்க்கெட் பொசிஷனில் நோக்கி நகரும். நெகட்டிவ் ஓப்பனிங் 25,158 கீழே வந்தது அப்படின்னா அது பியர் மார்க்கெட் பொசிஷனில்னா 23,938 நோக்கி அது நகரும். 938 நோக்கி நகரும். பட் அப்படி நகரும்போது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்சைட் சினாரியோ பேசணும் அப்படின்னா பொசிஷனல் நோக்கி நகரணும் அப்படின்னா ஸ்டில் நம்ம வந்து 25,262 328 இது ரெண்டுமே முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்டில் 25,328 தாண்டுற வரைக்கும் நமக்கு அப்சைட் ரேலிங்கிறது ஃபர்தர் பாசிபிள் இல்லை. ஸோ அப்சைடு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்டில் பொசிஷனல் வரைக்கும் நம்ம பேசுறது போதும். அப்சைடில் டவுன் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,158 கிடைச்சாலுமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நமக்கு 25,132 ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை கடந்தோம் அப்படின்னா 25,062 நம்ம ஸ்பாட் படி பேசணும்னா 25,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ண மட்டும் தான் ஃபால் இருக்கும். அந்த ஃபால் இருந்தால் தான் நம்ம 23,938 சொல்லக்கூடிய இந்த பியர் மார்க்கெட் பொசிஷன் எல்லாம் அச்சீவ் பண்ணுவோம். இதை பிரேக் பண்ணால் ஃபர்தர் என்ன வேல்யூஸ்ன்றதும் இன்டர்னல் லெவலில் வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கலாம். நான் கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூஸுமே வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இன்டர்னல் லெவலில் என்னென்ன நடக்குதுன்றது எல்லாமே டைம் டு டைம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணணும் இல்லை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூ கேன் கான்டாக்ட் மீ. நம்ம ஃபர்தராக அது வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 17ஆம் தேதி அது எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. நான் 24th மாற்றிக்கிறேன். ஸோ 24ஆம் தேதி எக்ஸ்பைரி. ஸோ ஃபஸ்ட்டு புல் சைடு பேசணும் அப்படின்னா இனிஷியல் டே ஆஃப் எக்ஸ்பைரிங்கிறதுனால ரெண்டா பக்கமே பொசிஷனிங்கிறது ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க. முக்கியமான ஏரியாவில் புல்ஸ் எந்த இடத்துல வீக்காக இருக்காங்கன்னு எந்த இடத்துல கவர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 25,050 அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ண விடக்கூடாது. அந்த ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா 25,062 ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ் அது. ஸோ அதாவது இந்த இன்ட்ராடே டிஃபென்ஸ் உடச்சா மார்க்கெட்டில் ஃபாலுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நம்ம பியர் மார்க்கெட் பொசிஷனில் தொட்டுறலாம், பொசிஷனில் தாண்டியும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சில் கவர் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் அந்த மினிட்ல நடந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு அவங்க எந்த இடத்துல வீக்காக இருக்காங்க அப்சைடு பேசணும் அப்படின்னா அவங்க 25,350 மேலே, அதாவது 400க்கு மேலே தான், 400 வரைக்கும் தான் பொசிஷனிங் இருக்குது. அண்ட் 350 சிங்கிள் டிஜிட் பொசிஷனிங் இருக்குது. 450 மேலே ஃபுல்லாக அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதிகபட்சம் ஷார்ட் கவர் மார்க்கெட் பொசிஷனல் வரைக்கும் எய்ம் பண்ணுறாங்க. 25,432 வரைக்கும் எய்ம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஹடல் என்ன அப்படின்னா அது 25,350 300-350 இந்த ரேஞ்ச் தான். ஸோ இதை தாண்டினா நம்ம கண்டிப்பாக பொசிஷனல் அச்சீவ் பண்ணிடலாம். இந்த இன்னைக்கு பில்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுவே நம்ம பிஎஸ் சைட் பேசணும் அப்படின்னா பிஎஸ் சைடில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 24,950 கீழே வீக்காக இருக்காங்க. 950 கீழே வீக்காக இருக்காங்க. அது 24,938 சொல்லக்கூடிய பொசிஷனில் அது மீன் பண்ணுது. ஓவராலாக இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நமக்கு நாளைக்கான மார்க்கெட்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆர் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபர்தராக நம்ம நாளைக்கு பேசலாம். குரூப்லேயும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.